எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். கர்ப்ப காலத்துல என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு பல கர்ப்பிணி பெண்களுக்கு கிடையாது. இதனால நிறைய பேர் நிறைய சாப்பிட்டு நிறைய குண்டாயிட்டு பின்னாடி கர்ப்ப காலத்துக்கு பின்னாடி கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கர்ப்ப காலத்துல தேவையான அளவு கலோரி எடுத்துக்காம கர்ப்ப காலத்திலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், நாம கரெக்டான உணவு பழக்க வழக்கம், கரெக்டான எக்ஸசைஸ் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கர்ப்ப காலத்துல வரக்கூடிய பல சிக்கல்களை நம்மளால தவிர்க்க முடியும். கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய், தேவையில்லாம சிசேரியன் செக்ஷனுக்கு போறது, அப்புறம் கர்ப்ப காலத்துல ரத்த சோகை அனீமியா அப்படின்னு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய், குறை பிரசவத்துல குழந்தை பிறக்கிறது, எடை குறைவா குழந்தை பிறக்கிறது போன்ற பல விஷயங்களை நம்மளோட கரெக்டான உணவு முறை, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி மூலமா தவிர்க்க முடியும். சோ அதை குறித்து தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். கர்ப்ப காலத்துல ஒருத்தருக்கு இல்ல 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஏன்னா 2 உயிர் அங்க உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கர்ப்ப காலத்துல குழந்தையோட சைஸ் என்ன, எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் குழந்தையோட சைஸ் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் போக போக தான் குழந்தையோட சைஸ் பெருசாக ஆரம்பிக்கும். அப்போது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே இப்போ கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தையோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கர்ப்ப காலத்தை எப்பவுமே 3 பருவங்களாக பிரிப்பாங்க. முதல் பருவம் அப்படிங்கிறது முதல் ட்ரைமஸ்டர், 1 to 3 மாதங்கள் முதல் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். 4 to 6 மாதங்களை இரண்டாவது பருவம் அப்படிம்போம். அப்புறம் 7 to கர்ப்பகாலம் முடியும் வரை அதை 3வது பருவம் அப்படிம்போம். இந்த முதல் 3 பருவங்கள்ல இப்போ குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி ஆயிட்டு இருக்கு. இப்போ 3வது மாதம் அப்படின்னு வைங்களேன், இப்போ 12 வாரம் முடிஞ்சிருக்கும். ஸோ 12 வாரம் கர்ப்பம் ஆகி 12 வாரம் முடிவில் குழந்தையோட சைஸ் என்னவா இருக்கும்? 12 வாரம் முடிவில் நம்ம குழந்தையோட சைஸ் இந்த ஸ்கேல் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலு. இதில் குழந்தையோட சைஸ் 5 சென்டிமீட்டர், வெறும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் குழந்தை 12 வாரம் முடிவில். ஸோ அப்போ கர்ப்பகாலம் ஸ்டார்ட் ஆனோடனே உடனே அதிகமாக சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க, குழந்தையோட சைஸ் இவ்வளோ குட்டியோண்டு இருக்கும். அதுக்கப்புறம் போக போக தான் குழந்தையோட சைஸ் அதிகமாகும். அதே மாதிரி கர்ப்பப்பையும் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் இந்த 12 வாரம் முடிஞ்ச உடனே growth கொஞ்சம் வேகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15வது வாரத்திலே குழந்தையோட சைஸ் இந்த சைஸ்க்கு வந்துடும். லென்த் இவ்வளோ பெருசுக்கு வந்துடும். அதாவது கிட்டத்தட்ட 14 சென்டிமீட்டர் வளர்ந்துடும் இன்னொரு 3 வாரத்தில். அப்புறம் 5 மாதங்கள், 5வது மாதம் எத்தனை வாரம் ஆயிருக்கும்? 20 வாரம் ஆயிருக்கும். இப்போ 20வது வாரத்தில் குழந்தையோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னா 25 சென்டிமீட்டர் இருக்கும். குழந்தை கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். அப்படியே டெவலப் ஆனாலும் நம்ம குழந்தையோட சைஸ் இவ்வளோ சைஸ் தான். நம்ம குழந்தையோட குட்டி உள்ளங்கைக்கும் நம்மளோட கைக்கும் அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் குழந்தையோட சைஸு. ஸோ இது கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் வரும் 20வது வாரத்தில், 14 சென்டிமீட்டர் வரும் 15வது வாரத்தில், வெறும் 5 to 5.7 சென்டிமீட்டர் தான் இருக்கும் 12வது வாரத்தில். ஸோ அதனால் நம்ம அதிக கலோரிகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது முக்கியமாக 2வது ட்ரைமஸ்டர், அதாவது 6வது மாதத்தில். 6 மாதம், அதாவது 20 வாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் growth இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். 6, 7, 8, 9ன்னு வரும்போது அப்போ தான் குழந்தை இன்னும் நிறைய எடை அதிகரிக்கக்கூடிய காலங்கள். குழந்தையும் நல்ல பெருசாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா கலோரி தேவை அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா கலோரி அப்படிங்கிறது ஒரு 300 கலோரி எக்ஸ்ட்ரா தேவை. அதுதான் நம்ம கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன். ஒரு நார்மலாக சாப்பிடக்கூடிய அளவுகள்லேருந்து ஒரு 300 கலோரி எக்ஸ்ட்ரா தேவை. நார்மலாக ஒரு உமன், ஒரு மதர் எவ்வளோ சாப்பிடணும், அதாவது நார்மல் உமன் வித்தவுட் ப்ரெக்னன்சி, கர்ப்பகாலம் இல்லாதவங்க கிட்டத்தட்ட நாம் ரஃபாக சொல்கிறது 2000 கிலோ கேலரி அப்படின்னு சொல்லுவோம். அது 1800லேருந்து 2000 வரைக்கும் இருக்கலாம். அது அம்மாவோட உயரத்தையும் நார்மல் எடையும் பொறுத்து அவங்க பிஎம்ஐ மாறுபடும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கலோரி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உடல் எடை குறைக்கிறதுக்கான வீடியோவில் இந்த கலோரி எப்படி கலைக்கிடணும், எப்படி நம்மளோட கலோரி தேவை இருக்குங்கிறத ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ யூஸ் பண்ணி உங்களோட நார்மல் கலோரி எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி கர்ப்பகாலம் அப்போ நம்ம ஒரு 300 கலோரி ஆட் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு தேவை
6வது மாதத்துலேருந்து நம்மளுக்கு 2300 கிலோ கேலரிகள் தேவை. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அதிகமான கலோரிகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கர்ப்ப காலத்தில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அங்கே நான் சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது சரி விகிதத்தில் இருக்கணும், பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவோம். அதுக்கும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து என்ன உணவுகள்னு குறிப்பாக சில உணவுகள் நான் சொல்கிறேன், அது எப்படி டெவலப் ஆகிற அந்த குழந்தைக்கு உதவும் அப்படிங்கிறதையும் ஒன்னொன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உணவுகளுக்குள்ளே போக போகிறோம். உணவுகள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது வந்து கீரைகள்ங்க. முக்கியமாக முருங்கைக்கீரை, ஸ்பினாச் கீரை போன்ற எல்லா கீரை வகைகள். ஏன் இந்த கீரை வகைகளை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கீரை வகைகளில் முக்கியமான தேவை என்னென்னா இரும்பு சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து எதுக்காக நம்மளுக்கு தேவை? இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம ஹீமோகுளோபின் அளவுகள் மூலமாக தெரிஞ்சுக்குவோம். இந்த ஹீமோகுளோபின் அளவுகள் கம்மியாக இருக்குன்னா இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, அப்போ ரத்த சோகை இருக்குன்னு அர்த்தம். ஸோ நார்மலாக நம்மளுக்கு 11 கிராமுக்கு மேலே இருக்கணும் நம்மளோட ஹீமோகுளோபின் அளவுகள். ஆனால் 9 to 11க்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் அனீமியா, கொஞ்சம் ரத்த சோகை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது மைல்டுன்னு சொல்லுவோம். அடுத்து 7 to 8 அப்படிங்கிற அளவில் இருந்துச்சுன்னா மாடரேட், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ரத்த சோகை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 7க்கு கீழே இருந்துச்சுன்னா சிவியர் அனீமியா, அதாவது ரொம்ப அதிகமான ரத்த சோகை இருக்குது, அப்படி அதிகமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம ஹீமோகுளோபின் அளவுகள் வந்து நல்லபடியாக வச்சுக்கிறது முக்கியமாக கர்ப்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஏன்னா ரத்த சோகை இருக்கும்போது, இந்த அனீமியா இருக்கும்போது பேபியோட வெயிட்டு டெவலப் ஆகாது, குழந்தையோட வெயிட்டு டெவலப் ஆகாது, அதிகமாகாது. முதல் விஷயம். அடுத்து குழந்தை வந்து சீக்கிரமாக பிறந்தக்கூடிய குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படியே நார்மல் டெலிவரியா 37 வாரம் முடிஞ்சு தாண்டி பிறந்தாலும் குழந்தையோட எடை கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தான் IUGR அப்படின்னு சொல்லுவோம், இன்ட்ரா யூட்டரைன் growth retardation. குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கும் போதே குழந்தையோட எடை கம்மியாகிட்டே இருக்கு. அதுதான் இன்ட்ரா யூட்டரைன். கர்ப்பப்பைக்குள்ளாரியே அந்த குழந்தையோட எடை கம்மியாவே இருக்கு, பிறக்கும் போது குழந்தையோட எடை கம்மியா இருக்கு. அதாவது 2.5 கிலோகிராமுக்கு கம்மியா இருக்குன்னா குழந்தை வந்து குறைந்த எடையுடன் பிறக்குது அப்படின்னு அர்த்தம். மிக குறைந்த எடை அப்படின்னா 2 கிலோவுக்கு கம்மியா குழந்தையோட எடை இருந்துச்சுன்னா பிறக்கும் போது அது வந்து மிக குறைந்த எடை. இதெல்லாம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே ரத்த சோகை தாங்க. அதோட மிக முக்கியமான விஷயம், நம்மளோட ஹீமோகுளோபின் அளவுகளை ஏத்தாமையே விட்டுட்டோம்னா பிரசவம் ஆகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் அந்த பிளசண்டா அப்படிங்கிறது வெளியே வரும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நார்மலாக லைட்டாக ப்ளீடிங் இருக்கும், ஆனால் சில சமயம் மிக அதிகமான ப்ளீடிங் இருக்கும். இதை தான் வந்து PPH அப்படின்னு சொல்லுவோம், போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ். அதாவது பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த ப்ளீடிங் இது வந்து லைஃப் த்ரெட்டனிங், நம்ம உயிருக்கே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது தான் போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ். ஏன்னா நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து ரத்தம் கொடுக்கலன்னா அம்மாவை காப்பாற்ற முடியாது. இதுதான் வந்து மிக முக்கியமான முதல் காரணம். இந்தியாவில் அம்மாக்கள்ல இறப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமே PPH அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசவ நேரத்தில் ஏற்படக்கூடிய ப்ளீடிங். ஆனால் எல்லாருக்கும் இந்த PPH வரது கிடையாது. ஆனா ரத்த சோகை இருக்கிறவங்களையும் எல்லாருக்கும் வரது கிடையாது. ஆனா ஒரு விஷயம், பயந்துக்காதீங்க. இவ்வளவு விஷயம் சொன்னதுனால ஐயோ நம்மளுக்கு ரத்த சோகை வந்துருமோ ஏதாவது ஆகிருமோலாம் ரொம்ப பயந்துக்காதீங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட்லயே உங்களுக்கு ரத்த சோகை இருக்கோ இல்லையோ அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 100 நாளைக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, 100 நாள் சாப்பிடணும் இந்த மாத்திரையை. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை அப்படிங்கிற அளவில் அந்த இரும்பு சத்து மாத்திரையை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம உணவுகள்லேயே இந்த கீரை போன்ற விஷயங்களை எடுத்துக்கணும். கூடவே இந்த இரும்பு சத்து மாத்திரையை வந்து நம்ம 2வது ட்ரைமஸ்டர் 3 பருவங்கள் வரும் சொன்னோம் இல்லையா பிரெக்னன்சியில், முதல் 3 மாதங்கள், அதுக்கப்புறம் 2வது 3 மாதங்கள். அந்த 2வது 3 மாதங்கள்ல 4வது மாதத்துல இருந்து இந்த இரும்பு சக்தி மாத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க எல்லாருக்குமே இது தெரியும். 100 மில்லிகிராம் இரும்பு சத்து மாத்திரையை டெய்லி ஒன்னு கொடுப்பாங்க. 100 நாளைக்கு 3 மாசத்துக்கு கொடுப்பாங்க. கீரைகள், பீட்ரூட், ஈவன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன், முட்டை போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே இரும்பு சத்து இருக்கு. அதனால அந்த இரும்பு சத்தை அதிகப்படுத்துறதுக்கான உணவுகள் சாப்பிடணும். அதுல நம்பர் 1 வர்றது கீரை அப்படிங்கிறதுனால கீரையை நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். முதல் விஷயம் இரும்பு சத்து. அடுத்து 2வது விஷயம் ஆரஞ்சு, உருளைக்கிழங்கு, முட்டை, பச்சை காய்கறிகள், பீன்ஸு. ஸோ இதுலலாம் என்ன இருக்குது? மெயினாக இந்த உணவுகளில் வந்து
ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த சத்து வந்து எதுக்கு தேவைன்னா, மெயினாக வந்து குழந்தைக்கு வந்து முதல் 3 மாதத்தில் டெவலப் ஆகும்போது இந்த ஃபோலிக் ஆசிட் குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைக்கு வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டில் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ அந்த முதுகு தண்டு முழுமையாக டெவலப் ஆகாமல் நிறைய பிரச்சனைகள் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் வராமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து நாம் இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கிறோம். நம்ம உணவில் ஃபஸ்ட்டு வந்து இரும்பு சத்து, கீரை, பீட்ரூட்டு, சிக்கன், முட்டை போன்றவை. அப்புறம் ஃபோலிக் ஆசிட் சத்து, இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் பண்ணின ஒரு விஷயம் என்னன்னா, அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு கம்பைண்டாக தான் வரும். இந்த மாத்திரைகள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாத்திரைகளில் 2 சத்துக்கள் இருக்கும். இரும்பு சத்து இருக்கும், ஃபோலிக் ஆசிட் சத்தும் இருக்கும். ஸோ அது 2 சேர்ந்த மாதிரி தான் அந்த மாத்திரையே வருது, 100 நாள் சாப்பிட்ற அந்த மாத்திரை. ஸோ அதனால இந்த மாத்திரைகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் டாக்டர் கொடுக்குறபடி. அதே மாதிரி இந்த உணவுகளை கூடவே சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அடுத்து 3வது சத்து என்னங்க, அதுக்குமே நம்ம ஒரு மாத்திரையை தரோம். பால், முட்டை போன்ற விஷயங்கள். ஸோ இதில் என்ன இருக்குது, இதில் வந்து கால்சியம் அப்படிங்கிற சத்து இருக்குது. உங்களுக்கு தெரியும், கால்சியம் வந்து வளரக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப தேவையான ஒரு மினரல், ஒரு தாது பொருள் அப்படின்னா வந்து அது கால்சியம் தான். அது குழந்தையோட போன்ஸு, நரம்புகள், எலும்புகள், தசைகள் போன்ற எல்லா விஷயங்களும் நல்ல உறுதியாக டெவலப் ஆகிறதுக்கு, குழந்தைய நல்லா இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலியாக இருக்கிறதுக்கு கால்சியம் தேவை அப்படின்னு நிறைய ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. ஸோ பால் சார்ந்த பொருட்களில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, முட்டையில் கால்சியம் இருக்குது. ஸோ கால்சியம் அதிகமுள்ள இந்த உணவுகளை நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஆனால் பட்டரு, வெண்ணெய், கிரீம் போன்றவைலாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது. அதுவும் டைரி ப்ராடக்ட்ஸ் தான், பட் அதெல்லாம் கம்மியாக எடுத்துக்கணும். பால், தயிர் போன்ற விஷயங்களை நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் டைரி ப்ராடக்ட்ஸ் வெயிட் அது கூட்டிடும். அதனால நம்ம கலோரிக்குள்ள அந்த 2300 ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கலோரிக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம பேலன்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த கால்சியம் சத்தும் நம்மளுக்கு தேவை, ரொம்ப தேவை. அப்படிங்கிறதுனால இதுவுமே வந்து நம்ம கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்குது. இதுக்குமே ஒரு டேப்லெட் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட்லையுமே வந்து உங்களோட டாக்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 3 விஷயங்கள் நம்மளுக்கு தேவைங்க. அதை வந்து உணவு மூலமாகவும் நம்ம சப்ளை பண்ணலாம், ஆனால் மாத்திரை மூலமாகவும் அதை கூடவே எடுத்துக்கிறது. டபுள் ப்ரொடெக்ஷன், இரட்டை பாதுகாப்பு நம்மளுக்கு தேவை. ப்ரெக்னன்சி, கர்ப்பகாலம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுற மாத்திரைகள் தான், தாராளமாக எடுத்துக்கோங்க. அதே சமயம் இந்த கால்சியமையும் அயனையும் சேர்த்து மட்டும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இது வந்து அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட், இந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து வேணா மத்தியானமா எடுத்துக்கலாம். மத்தியானம் எடுத்துக்கும் போது சாப்பிட்ற சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்றது பெட்டர். ஏன்னா இரும்பு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் கொடுக்கும். அந்த மாத்திரையை சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் வரும், நிறைய ஏப்பம் வரும். ஸோ அதனால வந்து இதை அவாய்ட் பண்ணோம்னா, அதை சாப்பிட்ற சாப்பாட்டோட லஞ்சோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு எஃபெக்ட் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இரும்பு சத்து நல்லா நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த லஞ்சுக்கு முன்னாடி ப்ரீ லஞ்ச் வந்து நம்ம லெமனோ ஆரஞ்சோ, லெமன் வந்து ஜூஸாக புழிஞ்சு குடிக்கலாம், ஆனால் ஜூஸில் வந்து சர்க்கரை போட்டிருக்க கூடாது. ஆரஞ்சுமே வந்து டைரெக்டாக ஆரஞ்சாவே சாப்பிட்றலாம். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு, லெமன்ஸ் போன்ற ஃப்ரூட்ஸ் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு அப்புறம் லஞ்சோட சேர்த்து இந்த அயன் டேப்லெட்டையும் சாப்பிடும்போது அயன் நம்ம உடம்புக்கும் நல்லா கிடைக்குது, நல்லாவும் நம்ம உடல் வந்து அதை உறிஞ்சிக்குது, இரும்பு சத்தை உறிஞ்சிக்குது, முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குது, சைடு எஃபெக்ட் கம்மியாகுது. அதே சமயம் கால்சியம் மாத்திரையை வந்து நைட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கணும். இப்போ அயனையும் கால்சியமும் ஒட்டுக்கா எடுத்துக்கிட்டோம்னா அது 2 ஃப்ரெண்டு வயிற்றுக்குள்ளாரியே சேர்ந்துக்கிட்டு அப்படியே குடல் வழியா வெளியே வந்துருமே தவிர நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புக்கு சக்தியா அது மாறாது. முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தா முட்டை வந்து ரொம்ப நல்லது. அதுல அதிக புரதம் இருக்கு, ஆனால் குறைவான கலோரி இருக்கு. நம்ம முட்டை இத்தினோண்டு தான் இருக்கு, ஆனால் அதில் நிறைய புரோட்டீன் இருக்கு, கொஞ்சமாக கலோரி இருக்குது. அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ், சரிவிகித உணவு. அதனால் டெய்லியுமே லஞ்ச் அப்போ ஒரு முட்டை சேர்த்துக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது நம்மளோட குழந்தையோட மூளையோட டெவலப்மெண்ட்டு, குழந்தையோட உள் உறுப்புகளோட டெவலப்மெண்ட்டு, இதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அதனால் டெய்லியுமே ஒரு முட்டை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து கர்ப்ப காலத்தில் அதிகமாக பசி எடுக்கும், ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்னு தோணும். அப்படிங்கும்போது நாம் எடுத்துக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி பொருட்களாக இருந்தால் பரவாயில்ல. பாதாம், பிஸ்தா, முந்திரி போன்ற இந்த நட்ஸ் வகைகள், இந்த நட்ஸ் வகைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மெக்னீஷியம், இரும்பு சத்து, காப்பர், செலீனியம், ஜிங்க் சத்து, இதெல்லாமே வந்து டெவலப் ஆகிற குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கும் வந்து வயிறுக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் சாப்பிடும்போது. ஒமேகா 3 எண்ணெய் கொழுப்புகள் இந்த நட்ஸ் வகைகளில் ஜாஸ்தி. ஸோ அந்த ஒமேகா 3 எண்ணெய்
கொழுப்புகள் முக்கியமாக டெவலப் ஆகிற குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த மாதிரி நட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். ஸோ இது இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து பொதுவாக நம்ம லஞ்சுக்கு முன்னாடி இந்த காலையில் உணவுக்கு அப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைகள் சாப்பிட்றது நல்லது. இந்த சமயத்தில் ஸ்நாக்ஸ் அப்படின்னு வந்துட்டதுனால வேற விஷயங்கள் பிரெக்னன்சி அப்போ வந்து கர்ப்ப காலத்தப்போ நம்மளுக்கு நிறைய நீர் சத்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நீர் ஆகாரம் எடுத்துக்கிறது நல்லது. அந்த நீர் ஆகாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ இளநீராக இருக்கலாம். இந்த இளநீர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரத்தில். இல்லைனா அந்த நேரத்தில் தான் சாதம் வைப்பாங்க வீட்டிலலாம் வந்து சாதம் வைக்கிறது அந்த நேரத்தில் தான். அப்போது சாதம் வைக்கும்போது வடிக்கக்கூடிய கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஞ்சி தண்ணி குடிக்கிறது வந்து அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணீரும் அடிக்கடி குடிக்கலாம். நான் சொன்னது வெறும் 2300 கலோரிங்க. வெறும் ப்ரீ லஞ்ச் செஷன்லேயே அதை நம்ம காம்பன்சேட் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில ஐட்டங்கள் சாப்பிட்டாலே காம்பன்சேட் ஆயிரும். ஏன்னா இதுலேயே நிறைய கலோரிகளும் இருக்குது, சத்துக்களும் இருக்குது. அடுத்து பழங்கள்ல நிறைய டவுட் இருக்கு. சில பழங்கள்லாம் சாப்பிடுமா வேணாமா அப்படிங்கிறதுலாம் சில உண்மைகள் இருக்கவும் செய்யுதுங்க. அது என்னங்கிறத ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரஞ்சை விட சாத்துக்குடி வந்து பெஸ்ட்டு. சாத்துக்குடி வந்து நம்ம சொலையா அப்படியே உரிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாத்துக்குடியோ ஆரஞ்சோ ஜூஸ் முடிஞ்ச அளவு தவிர்த்தரலாம். ஜூஸுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சோண்டு சர்க்கரை போடணும், கொஞ்சோண்டு மில்க் ஊற்றணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக வெறும் சாரை மட்டும் புளிஞ்சு குடித்தோம்னா நல்லது தான். பட் அட் த சேம் டைம் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஃபைபர் அது நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா ப்ரெக்னன்சி அப்போ வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வரும், மோஷன் கரெக்டாக பாஸ் பண்ண முடியாது டெய்லி. அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளம் நிறைய வரும், நிறைய கேஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற நார்ச்சத்து எடுத்துக்கணும். அதுக்கு தான் வந்து பச்சை காய்கறிகள் அதோடு சேர்ந்து இந்த ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கிறது முக்கியம். ஃப்ரூட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஆப்பிள், கொய்யா, உலர் திராட்சை, ரெய்சின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை குறைக்கும். பட் அட் சேம் டைம் யாருக்காவது அலர்ஜி தொந்தரவு இருக்குது. அப்புறம் சர்க்கரை நோய் இருக்குது. இல்லைனா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், கர்ப்ப காலத்தில் திடீர்னு சர்க்கரை நோய் வந்துருச்சு. அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வேகமாக சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடியது. சில பழங்கள் 1-2 துண்டு சாப்பிடலாம் இந்த பழங்களில். ஆனால் சில பழங்களால் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. இப்போது அன்னாசி, பப்பாளி, தர்பூசணி இது மூணும் வந்து ஒரு துண்டு எடுக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. ஆனால் இது நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் அட்வைஸ். எதனால் அன்னாசியில் புரோமிலைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த புரோமிலைன் அப்படிங்கிறது ஒரு விதமான கெமிக்கல். இது வந்து கர்ப்பப்பையோட வாய் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாய் பகுதி சர்விக்ஸை சாஃப்டன் பண்ணி விட்டுறது. இப்போ கர்ப்பப்பையோட வாய் பகுதி வந்து சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற குழந்தை வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்குது இல்லையா, மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து அன்னாசி, அப்புறம் பப்பாளியில் லேட்டக்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஏதாவது சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது, சர்விக்ஸை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து தர்பூசணி. இது மூணுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இது மூணுமே வந்து லைட்டாக 1-2 எடுத்துக்கலாம். ஏன்னா இது மூணுலையும் மற்ற சத்துக்கள்லாம் இருக்கு, அருமையான வைட்டமின் சத்துக்கள், சூப்பரான சத்துக்கள்லாம் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது கர்ப்பகாலம் அப்படிங்கிறதுனால ஒரு 1-2 ஐட்டம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். ஸோ அதில் உண்மை இருக்கோ இல்லையோ சில மெடிக்கல் ரிசர்ச்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால மேபி நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். அடுத்து தானிய வகைகள்ங்கிறது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தானே. ஸோ அந்த மாதிரி மாவுச்சத்து உள்ள விஷயங்கள் தான். இது வந்து கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கலாம். தைரியமாக தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எது வேணாலும் சாப்பிடலாம். சிறுதானியங்களும் சேர்த்துக்கலாம். சிறுதானிய வகைகளில் தோசை வகைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த சமயத்தில் எது பிடிச்சிருக்கோ இந்த ஐட்டம்ல எது வேணாலும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் கலோரிகள், அந்த கலோரி கணக்கை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 2300ங்கிறத எப்பவுமே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்போ இதுக்கு எவ்வளோ கலோரிங்கிறதுலாம் வந்து நான் பேலன்ஸ்டு டயட் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஒன்னொன்றுக்கு எவ்வளோ கலோரி அப்படிங்கிறது அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வந்து உட்காந்து ஒன்று கணக்கு பார்த்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் பிடிச்ச விஷயங்களை சாப்பிடலாங்கிறது தான் முக்கியமான அறிவுரையே. அதே சமயம் கலோரிகளை கரெக்டான அளவில் வச்சுக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஓவராக வெயிட் கெயின் ஆகவும் மாட்டோம், ரொம்ப வெயிட் லாஸ் ஆகவும் மாட்டோம். கரெக்டான வெயிட்ல இருக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த நார்மல் பிரெக்னன்சி ப்ராசஸ் நடக்கும்.
அடுத்தது காய்கறி வகைகள்ங்க. காய்கறி வகைகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரதுனால எல்லாருமே வந்து காய்கறிகள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது. ப்ளஸ் எல்லா காய்கறிகளும் அதில் சர்க்கரைவள்ளி கிழங்குக்கெலாம் வந்து ஸ்பெஷலாக பெனிஃபிட் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆராய்ச்சிகளில். ஸோ இந்த மாதிரி காய்கறி வகைகள் கிழங்கு வகைகள்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். அஃப்கோர்ஸ் கேஸ் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், அது நார்மல், அதை பற்றி வரி பண்ணாதீங்க. அப்புறம் வேர்க்கடலை சுண்டல் இதுவும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். வேர்க்கடலை சுண்டலில் ஸ்நாக்ஸ் இப்போ மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் நட்ஸ் வகைகள் சொன்னேன், அப்புறம் இளநீர் போன்ற நீர் வகைகள் சொன்னேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை சுண்டல் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பெட்டராக இருக்கும், நல்ல சத்தும் கிடைக்கும். அப்புறம் உப்பு பற்றி ஒரு விஷயம், நார்மலாக எப்பவும் சேர்த்துக்கிற அளவுகளில் எப்பவுமே உணவில் உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உப்பு வந்து பல்வேறு அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பாக நம்ம இருக்கணும். அந்த அயோடின் வந்து பல்வேறு ஹார்மோன்கள் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு தேவை. இப்போ ப்ரெக்னென்சி சமயத்தில் நிறைய மாறுபாடுகள் நடக்கும். அதனால் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது, எப்பவும் நார்மலாக எடுத்துக்கிறது, அது எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களில் புளிப்பு வந்து கம்மியாக, அதாவது முக்கியமாக புளி டேமரிண்டே வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லி ஒரு சில ரிசர்ச் ஸ்டடீஸை சொல்கிறது. ஏன்னா இந்த இப்போ புளி அப்படிங்கிறது வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் அளவுகளை குறைக்கிறதா சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதுவுமே வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக ப்ரூவ்டுன்னு கிடையாது. இருந்தாலும் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிறது வந்து அதுவுமே ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸோ அதனால் இந்த புளிப்பு வந்து முக்கியமாக முதல் 3 மாதங்களில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த புளிப்புமே வந்து இப்போ ப்ரொஜெஸ்ட்ரோன் குறைக்கிறதுனால அது வந்து சம்டைம்ஸ் வேறு பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுறலாம். அப்படிங்கிறதுனால புளி கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும். அப்புறம் நான்வெஜ் வகைகளில் நிறைய டவுட்ஸ் வருது எல்லாருக்கும் என்ன சாப்பிடணும்னு. பட் அட்வைஸ் என்னன்னா, பெஸ்ட்டு வந்து சிக்கன் நம்ம சாப்பிடலாம். மீன் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் மீன் அவாய்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த சில பிரச்சனைகள் சொல்கிறாங்க, இந்த மெர்க்குரி கலந்தது, சீஃபிஷ் கடல் மீன்களில் அந்த மெர்க்குரி, அப்புறம் ட்ரேஸ் மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில மினரல்கள் அதில் தேவையில்லாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள்னால மீன் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மட்டன் போன்ற இன்னும் அதிகமான கொழுப்பு உள்ள அந்த நான்வெஜ் வகைகள் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக லிஸ்ட்டில் டிக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிக்கன். நான் மெடிக்கல் ஆங்கிளில் சொல்கிறேன், சிக்கன் வந்து பெஸ்ட்டு, பெட்டர். அது ஒரு சிக்கன் சூப் குடிக்கலாம். சிக்கன் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது வந்து கர்ப்ப காலத்தில் ரொம்பவே நல்லது. டெவலப்பிங் பேபிக்கு நல்ல ஒரு புரத சத்து. ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் புரதம் வந்து நான்வெஜ்ஜில் தான் இருக்குது. வெஜ்ஜை விட நான்வெஜ்ஜில் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் புரதம் கிடைக்குது. ஆக அது குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அடுத்து எக்ஸசைசஸ். இப்போ எக்ஸசைசஸில் வந்து அநேகமாக யாருமே இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸும். அது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸு. அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வாக்கிங் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது, எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது இந்த வாக்கிங் தான். பட் கூடவே இன்னொரு விஷயம், எக்ஸசைஸ்னு வரும்போது சில மைண்ட் எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கணுங்க. மென்டல் எக்ஸசைஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா, முக்கியமாக கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய டிப்ரெஷனாகவும் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய நடக்கிறதுனால இரிட்டபிளாகவே இருப்பாங்க மதர். அதோட ப்ரெக்னென்சியோட ஆஃப்டர் சைல்டு பர்த் இன்னுமே இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம், பேபிக்குமே வந்து இந்த மாதிரி மைண்ட் எக்ஸசைசஸ் இன்வால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது டெவலப்பிங் பேபியோட பிரெயினுக்கே அது நல்லது. டைரக்டாக வந்து பேபியோட இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் இப்போ ஒரு புதிர்கள், குறுக்கெழுத்து போட்டிகள், புதிர்கள், சுடுக்கு, செஸ் விளையாட்டு, ஆன்லைன், அப்புறம் இந்த ஷேப்ஸ், வெவ்வேறு விதமாக ஷேப்ஸ் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி இருக்கும், அதெல்லாம் ஜாயின் பண்ணி வைக்கிறது போன்ற பல்வேறு விளையாட்டுகள், ஈவன் சிறுவர்கள் விளையாடுற விளையாட்டாக கூட இருக்கலாங்க. நீங்கள் இந்த விளையாட்டுகளில் இந்த மைண்ட் எக்ஸசைஸ், மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய சில வேலைகளில் இந்த எக்ஸசைஸ்லாம் இந்த நேரத்தில் பண்ணுங்க. உண்மையிலேயே அதோட ஹெல்த் வந்து பின்னாடி எதிர்காலத்தில் உங்கள் குழந்தை பெருசாகும் போது உண்மையிலேயே சந்தோஷப்படுவீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய விளையாட்டுகள் ஃபாலோ பண்ணுங்க, விளையாடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மைண்ட் எக்ஸசைஸ்ல இன்னொரு விஷயம் வந்து மியூசிக் கேட்கறது, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கு, வேதா சாண்டிங் போன்ற விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது அதுவுமே வந்து இம்பேக்ட் பண்ணும். உள்ள இருக்கிற குழந்தையும் நீங்கள் கேட்குற மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால வந்து நல்ல ஹெல்த்தியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது குழந்தைய போய் சேருது. ப்ளஸ் ஃபைட்டிங் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னா
இந்த ஃபைட் எல்லாம் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபைட்டையுமே வந்து குழந்தை காதில் கேட்டுட்டு தான் இருக்கும், ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ அந்த சண்டையுமே அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்கிங் பொறுத்த வரைக்கும் முதல் 3 மாசத்துல நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து வெறும் 5 சென்டிமீட்டர் தான் சொன்னால, கொஞ்சம் நம்ம வெயிட் தூக்குறது, குனியறது, வேகமாக குனியறது, நிம்மறது போன்ற பல்வேறு விஷயங்களை ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 4வது மாசத்துலேருந்து நம்ம ரெகுலர் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அப்பயுமே வந்து வேகமாக குதிக்கிறது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் தான் நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் நம்ம ஒரு எக்ஸசைஸுமே வந்து இது வரைக்கும் நம்ம வாக்கிங்கே போகாத ஆளாக இருந்தால் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வேகமாக வாக்கிங்லாம் போகக்கூடாது. வாக்கிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். போக போக ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வாங்க. ஆக 4 மாசத்துல இருந்து ஒரு 7 மாசம் வரைக்குமே ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அப்படிங்கிற அளவில் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 150 நிமிஷம் நம்ம வாக்கிங் பயிற்சியை, நடைப்பயிற்சியை மேற்கொள்ளணும். அதுவும் 7வது மாதம் தாண்டதுக்கு அப்புறம் இந்த அளவுகளை இன்னும் கூட அதிகப்படுத்தலாம். 30ங்கிறத ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் கூட வாக்கிங் போகலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. அந்த நேரத்தில் ரொம்ப தலை சுத்தல் இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, ப்ளீடிங் கூட இருக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. வாக்கிங் போகும்போது நம்ம வந்து எப்பவுமே சமதளத்தில் நேரான தளத்தில் வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தரை வந்து மேடாக இருந்துச்சுன்னா, இப்போ அம்மாவோட கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கிறதுக்கும் ப்ரெக்னென்சி எப்போ என்ன ஆகுது, வயிற்று பகுதி ஒரு பக்கமாக பெருசாகுது. ஸோ அப்போ ஒரு நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது அம்மா நேராக நிற்கும்போது கூட உங்களுக்கு வயிற்று பகுதியோட புல்னால அவங்க இப்படி சாஞ்சு நிற்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இன்னும் ஸ்லோப்பில் அவங்க ஏறுனாங்கன்னா ஈஸியாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே நடக்கிற தரைங்கிறது சமதரையாக இருக்கணும். ஸோ வாக்கிங்கையுமே வந்து சாதாரண எக்ஸசைஸாக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் பிரெக்னன்சி அப்போ. அதே மாதிரி மூச்சு விடுறதுக்குலாம் பிரெக்னன்சியோட 7வது 8வது மாதம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபுல் டீப் ப்ரீத்திங் பண்ண முடியாது. பேபி இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால நம்ம டயஃப்ரம், நம்ம ரெஸ்பிரேட்டரி மசில், மூச்சு விடக்கூடிய தசைகளை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் கர்ப்பப்பைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் டீப் ப்ரீத்திங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ரெஸ்ட்டில் இருக்கும்போதோ, ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸு நீங்களாவே வாலண்டியராக பண்ணுங்கள். எதுக்காக, ஏன்னா மெயினாக டெலிவரி அப்போ, பிரசவம் அப்போல்லாம் வந்து இந்த டீப் ப்ரீத்திங், நம்ம மூச்சு தம் கட்டி பேபி வெளியே தள்ளுறதுங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டீப் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், நார்மல் டீப் ப்ரீத்திங் மெடிடேஷன் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்ங்கிறது பின்னாடி உங்களுக்கு இப்போ டெலிவரி நேரத்தில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மறக்காமல் 5வது மாதத்துலையும் 7வது மாதத்துலையும் தடுப்பூசி போடுவாங்க. டெட்டனஸ் தடுப்பூசி, டிடி தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது பிறக்கிற குழந்தைகளை பாதிக்குங்கிறதுனால பல காலமாக போட்டுட்ருக்கிற, பல வருடங்களாக போட்டுட்ருக்கிற ஒரு தடுப்பூசி, அதை நம்ம போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கர்ப்பகாலம் பிரசவம் வரைக்கும் உண்டான என்ன உணவுகள், என்ன விஷயங்கள்னு சொன்னேன். ஆனால் இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் விஷயம் வேற. அங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் இந்த பத்திய சாப்பாடு அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் அந்த நேரத்தில் வந்து மதருக்கு தேவையான கலோரி அளவுகள் இப்போ கர்ப்ப காலத்தில் 300னா அந்த நேரத்தில் வந்து 550 கலோரி எக்ஸ்ட்ரா, இல்லை 550 to 600 கலோரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷனே இருக்குது. அந்த நேரத்தில் சில குறிப்பிட்ட ப்ராப்ளம்ஸும் இருக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.